இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுபட குலதெய்வத்தை இப்படி வழிபடுங்கள். இன்றைய காலகட்டத்தில் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படாதவர்கள் மிகவும் அரிது. எவ்வளவு உழைத்தாலும் கடனை முழுமையாக அடைக்க முடியவில்லை, கடன் சுமை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று பலர் வேதனைப்படுகின்றனர். ஆன்மீக நம்பிக்கையின்படி குலதெய்வத்தை மனமாற வழிபடுவதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் நீங்கி கடன் சுமையிலிருந்தும் படிப்படியாக நிவாரணம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. எளிமையானதாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏன் குலதெய்வ வழிபாடு முக்கியம்? இந்து பாரம்பரியத்தில் நாம் இந்த பிறவியில் அனுபவிக்கும் சில துன்பங்கள், கடன் சுமை, நோய்கள் போன்றவை முந்தைய பிறவியின் கர்ம பலன்களால் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அவற்றின் தாக்கத்தை குறைக்கவும் நல்ல மாற்றங்களை உருவாக்கவும் குலதெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வகிக்கிறது. எத்தனையோ கோயில்களுக்கு சென்று பல பரிகாரங்களும் பிரார்த்தனைகளும் செய்தும் எதிர்பார்த்து பலன் கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் முதலில் தங்கள் குலதெய்வத்தின் அருளைப் பெற முயற்சி செய்ய வேண்டும். குலதெய்வ அருளின் மகத்துவம். குலதெய்வ அருள் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருளும் எளிதில் கிடைக்கும் என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்படும் முக்கிய கருத்தாகும். குலதெய்வத்தின் அருள் இல்லாமல் எத்தனை விரதங்கள் இருந்தாலும் எத்தனை ஆலய தரிசனங்கள் செய்தாலும் முழுமையான பலன் கிடைக்காது என்று பல ஆன்மீக நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் குலதெய்வத்தின் அருள் கிடைத்தால் வாழ்க்கை தடைகள் குறையும், குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும், பொருளாதார நிலை மேம்படும், கடன் சுமை படிப்படியாக குறையத் தொடங்கும். கடன் தொல்லை குறைய செய்ய வேண்டிய எளிய வழிபாடு. 1. 3 தொடர்ச்சியான பௌர்ணமி வழிபாடு. தொடர்ந்து 3 பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை பக்தியுடன் வழிபடுங்கள். அன்று சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்யுங்கள். விளக்கு ஏற்றி தீபாராதனை செய்யுங்கள். இயன்றால் அபிஷேகம், அர்ச்சனை மற்றும் பூஜை செய்யுங்கள். இவ்வாறு வழிபட்டால் கடனை அடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும், புதிய வருமான வழிகள் கிடைக்கும், குடும்பத்தில் செழிப்பு அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. 2. குலதெய்வ கோயில் தூரத்தில் இருந்தால். குலதெய்வ ஆலயம் அருகில் இல்லாதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் குலதெய்வத்தின் புகைப்படத்தை வைத்து அல்லது குலதெய்வம் இருக்கும் ஊரின் திசையை நோக்கி 5 முக நெய் விளக்கு ஏற்றி தொடர்ந்து 9 பௌர்ணமி நாட்கள் மனமாற வழிபடுங்கள். இவ்வாறு செய்தால் கடன் சுமை குறையும், வரவேண்டிய பணம் வசூலாகும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. தினசரி செய்யக்கூடிய எளிய பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் வீட்டில் தனியாக ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து மனமாற இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள். எங்கள் குலதெய்வமே, எங்கள் இல்லத்தில் எழுந்தருளி அருள் புரியுங்கள். எங்கள் குடும்பத்தின் அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி கடன் சுமையிலிருந்து விடுதலை அளித்து வளமான வாழ்க்கையை அருள் புரியுங்கள். அதன் பிறகு உங்கள் குலதெய்வத்தின் திருநாமத்தை 11 முறை அல்லது 27 முறை பக்தியுடன் ஜெபித்து உங்கள் வேண்டுதல்களை மனமாற சமர்ப்பிக்கலாம். இந்த வழிபாட்டால் கிடைக்கும் நன்மைகள். இந்த வழிபாட்டை பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் தொடர்ந்து செய்து வந்தால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும், எதிரி தொல்லை நீங்க, வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உருவாகும், சுபகாரிய தடைகள் நீங்கும், குடும்ப சண்டை, மன அமைதியின்மை போன்றவை குறையும், வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் அதிகரிக்கும்.